அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வடகிழக்கு ஈசானியம். இந்த இடத்திற்கு ஈசானன் என்ற தேவதை அதிபதி. இந்த பகுதி வீட்டுக்கு நேர்மறை ஆற்றலை வரவழைக்கும். வடகிழக்கு பகுதி 90 டிகிரி சரியாக அமைக்க வேண்டும். ஈசானியத்தில் அமைக்க வேண்டியவை: தலைவாசல், மெயின் கேட், திறந்த அமைப்பு, நிறைய ஜன்னல்கள், நிறைய திறப்புகள், போர்வெல், கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி, கிணறு, மழைநீர் சேகரிப்பு தொட்டி, படிக்கும் அறை, பெரியவர்கள் குழந்தைகள் படுக்கும் அறை, ஹால். ஈசானியத்தில் அமைக்கக்கூடாதவை: சமையலறை, குளியலறை, கழிவறை, செப்டிக் டேங்க், பில்லர் அமைத்து போர்ட்டிகோ, மாடிப்படிக்கட்டு, பூஜை அறை, ஸ்டோர் ரூம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, டைனிங் ரூம், தம்பதிகள் படுத்து உறங்கும் அறை. தவறான அமைப்புகளால் குடும்பத் தலைவனுக்கு உடல்நிலை பாதிப்பு, பொருளாதார மந்தநிலை, பிள்ளைகள் படிப்பதில் கவனமின்மை, தேவையற்ற வீண் செலவுகள், தலை மற்றும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். தெருப்பார்வை, தெருக்குத்து என்றவற்றில் வடகிழக்கு வடக்கு, வடகிழக்கு கிழக்கு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தும். வீட்டின் உள்புறம் மற்றும் வெளிப்புறம் ஈசானிய பகுதி மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஈசானிய பகுதி 1 அடி நீண்டிருந்தாலும் நல்லதுதான். இவ்வாறு சொல்லப்பட்டிருந்தாலும் இதனை தவிர்ப்பது நல்லது. ஈசானியத்தில் முக்கியமாக அதிக எடை வைக்கக்கூடாது. வீட்டுக்கு வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு திசையில் ஓடை, கால்வாய், ஏரி, ஆறு இருப்பது நல்லது. வீட்டின் வடக்கே கிழக்கே உயரமாக வளரும் நிழல் தரும் மரங்கள் வளர்க்கக்கூடாது. பஞ்சபூத ஆற்றல் கிடைக்க ஈசானிய மூலை காலியாக இருக்க வேண்டும். ஈசானிய மூலையில் மாலையில் விளக்கேற்ற சுபிட்சம் உண்டாகும். மழைநீர் ஈசானிய மூலை வழியாக வெளியேற வேண்டும். வடகிழக்கில் குடிநீர் குழாய் இருத்தல் வேண்டும். வீடு மற்றும் காம்பவுண்டின் வடகிழக்கு மூலை வளைவாக இருக்கக்கூடாது. வடகிழக்கு அறை அலுவலகமாக பயன்படுத்தினால் தனது சொந்த உபயோகத்திற்கு மட்டுமே வைத்து கொள்ள வேண்டும். வேறு நபருக்கோ வாடகைக்கோ விட்டுவிட்டால் செல்வம் சென்றுவிடும். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம்.